ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இயேசுவின் நினைவில் மகிழுங்களே. இந்த இவமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே 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 வாருங்களே. ஆண்டவன் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தால் அடுத்தவன் நலனில் நாட்டமே கொண்டால் ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தால் அடுத்தவன் நலனில் நாட்டமே கொண்டால் ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறை பணி தொடர, இறையாட்சி மலர இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவன் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறினை இன்று நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம். இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இயேசுவினுடைய அருளை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் தருகிற அன்பை சுவைக்க, அவர் நம்மை மன்னித்து ஆசிர்வதிப்பதை உணர்ந்து கொள்ள, இதோ இந்த ஞாயிறு வழிபாடு நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான அழைப்பை தருகிறது. இந்த அழைப்பை உணர்வோம். இயேசுவின் சாட்சிகளாய் வாழ இணைந்து இந்த பலிப்பீடத்தில் ஆண்டவரிடத்தில் உருக்கத்தோடு ஜெபிப்போம். நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி எங்களிடம் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவர் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென் 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல ஆண்டவரே, தவறி நடப்போ நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையை ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமைச்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமைச்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன்,
காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திட என்று அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம் பேரன்பை காட்டி எங்களை நீர் மீட்டருளும். ஆண்டவரே உம் பேரன்பை காட்டி எங்களை நீர் மீட்டருளும். ஆண்டவராம் எம் இறைவன் சொல்வதை கேட்பேன். மக்களுக்கும் அடியாருக்கும் நிறைவாழ்வை என்றும் வாக்களித்தார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு மீட்பு அண்மையில் உள்ளது. அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு மீட்பு அண்மையில் உள்ளது. ஆண்டவரே உம் பேரன்பை காட்டி எங்களை நீர் மீட்டருளும். ஆண்டவரே உம் பேரன்பை காட்டி எங்களை நீர் மீட்டருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். இதனால் நாட்டில் அவரது மாட்சிமை என்றும் கூடிக்கொள்ளும். இதனால் நாட்டில் அவரது மாட்சிமை என்றும் கூடிக்கொள்ளும். ஆண்டவரே உம் பேரன்பை காட்டி எங்களை நீர் மீட்டருளும். ஆண்டவரே உம் பேரன்பை காட்டி எங்களை நீர் மீட்டருளும். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 முதல் 14 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைப்பொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைப்பொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார்.
அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறைக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பெற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளின் மாட்சியின் புகழ் விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீ ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டிக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அனுதினமும் கண்ணின் மணி போல காத்து வருகின்ற இறைவா, இந்த ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்திலும் ஆர்வத்தோடு நாங்கள் பங்கேற்க இந்த நல்ல ஒரு ஆசீர்வாத நாளை தந்தீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டம் உயிர்ப்பின் மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். குடும்பமாக நாங்கள் இதில் பங்கேற்கிற போது ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். நல்ல ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறோம். ஆம்,
இந்த வாரம் முழுவதையும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கோ எங்கள் குடும்பத்திற்கோ எவ்வித ஆபத்தும் தீங்கும் ஏற்படாமல் நீர் பாதுகாத்தருளும். நாங்கள் செய்கிற தொழில் வியாபாரத்தில் நட்டம் ஏற்படாமல் ஆண்டவரே தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண செய்தருளும். எங்களுடைய முயற்சிகள், நாங்கள் மேற்கொள்ளுகிற எங்கள் திறமைகளின் வழியாக வெளிப்படுகின்ற வேலை வாய்ப்புகள் என எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் உடனிருந்து எங்களுக்கு வெற்றி வாகை தந்தருளும். அப்பா, பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, வேலைகளுக்கு நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எவ்வித ஆபத்தும் விபத்தும் தீங்கும் எங்களுக்கு ஏற்படாமல் உம்முடைய வானதூதர்கள் எங்களுக்கு முன்பும் பின்பும் இடமும் வலமும் இருந்து காவல் புரிய அருள் வேண்டி செபிக்கின்றோம். ஆண்டவரே, அழைப்பின் மேன்மையை இந்த நாளில் உணர்த்தி சொல்லுகிறீரே அப்பா. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆம், மக்களுக்கு இன்றைக்கு பணியாற்றக்கூடிய, அவர்களின் தேவைகளை சந்திக்கக்கூடிய, அவர்களின் ஆன்மீக பணியினை இந்த உலகத்திலே வீரியமுடன் செயல்படுத்தக்கூடிய நல்ல துறவிகளை நீ தாரும். இறை அடைத்தலை பெருகச் செய்தருளும். இளைஞர்கள், இளம் பெண்கள் ஆர்வத்தோடு ஆண்டவருடைய பணி செய்வதற்கு முன்வருவதற்கான ஆண்டவரே ஒரு தூண்டுதலை இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக நீ அருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இந்த நாளையும் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு நற்செயல்களையும் உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுத்து வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்து கொண்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அழைப்பு என்பது இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற கொடை. இந்த அழைப்பை வியாபாரமாக்க முடியாது. இந்த அழைப்பை கட்டாயப்படுத்தி திணிக்க முடியாது. இது திறமையினாலோ அல்லது தனக்கு இருக்கின்ற பெயர் புகழினாலோ பணம் வசதியினாலோ வருவதல்ல. மாறாக தாழ்ச்சியான உள்ளத்தோடு, எளிமையான இதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றி நடக்க, ஆண்டவரை பின்பற்றி நடக்கும்போது துன்ப துயரங்கள் வலி வேதனைகளை தாங்கிக் கொள்ள இதோ இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உன்னத அழைப்பை ஏற்று நம் வாழ்வில் கடைபிடிக்க எவரெல்லாம் முன்வருகிறோமோ ஆண்டவரால் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். தன் குடும்பத்திலிருந்து ஒரு இறை அழைத்தலை கொடுக்கிற போது அந்த குடும்பம் இறை ஆசீர்வாதத்தின் குடும்பமாக இருக்கும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. பாருங்க, சில உதாரணத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு குருவானவர் குடும்பத்துக்கு மூத்தவர். அதனால தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிற உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்து கடினமாக உழைக்கின்றார். அவருக்கு குருவானவராக வேண்டும் என்கிற ஆசை உண்டு. ஆனால் தனக்கு கீழாக சகோதரிகள் இருக்கிறார்களே, சகோதரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அவங்களை எல்லாம் ஒரு நிலைக்கு வைக்க வேண்டுமே என்கிற கவலை அவருடைய மனதில் இருக்கிறது. பெற்றோரும் அவ்வளவு பெரிய பணிகளில் ஈடுபட்டு நல்ல சம்பாதனையில் இருப்பவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார். கடினமாக உழைக்கின்றார். உழைப்பின் வழியாக நல்ல ஊதியம் கிடைக்கிறது. தன் உடன் பிறந்த சகோதரிகளையும் சகோதரர்களையும் படிக்க வைத்து அவர்களை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி திருமணம் எல்லாம் செய்து கொடுத்துவிட்டு அதன் பிறகு அவர் குருவானவர் ஆவதற்காக, துறவியாக வாழ்வதற்காக குருமடத்தில் சேர்ந்து, பிரியமானவர்களே, அவர் குருவானவராக வருகிறார். இன்னொரு குருவானவர்
73 வயதுல தான் அவர் குருவானவராகவே ஆகிறார். இவருக்கு சற்று வியப்பு. எப்படி என்றால், இவருக்கு திருமணமாகிவிட்டது, 2 பிள்ளைகளும் இருந்தார்கள். திருமணமாகிவிட்ட பிறகு, பிள்ளைகள் இருந்த பிறகு இவருடைய மனதில் ஒரு தீராத தாகம் இருந்தது. தான் ஒரு குருவானவராக வேண்டும், இறைப்பணியை செய்ய வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் என்ன என்று தேடினார். தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் இவர்களை எல்லாம் நல்ல நிலைமைக்கு வைத்துவிட்ட பிறகு, அவர்களின் வழியாக எந்த விதமான தொந்தரவோ பிரச்சனைகளோ ஏற்படாத அளவிற்கு அவர்களை நன்னிலைக்கு வைத்துவிட்ட பிறகு குருமடத்தில் சேர்ந்து 73 வயதில் அவர் ஒரு குருவானவராக மாறி இறைப்பணியை செய்கின்றார். இதுவும் அழைப்பு தான். இன்னொரு குருவானவர், பல தடைகள், குருமடத்தில் இருக்கும்போது பல தடைகள் அவருக்கு. குருவானவராவதற்கு பல்வேறு பிரச்சனைகள். குருவானவர் ஆவதா வேண்டாமா, இப்படி பல போராட்டங்கள். என்ன செய்வது என்று தெரியல, இதிலிருந்து பின்வாங்கி விடலாமா என்கிற எண்ணம் அவருக்கு பல நேரங்களில் இருந்ததுண்டு. ஆனாலும் கூட இது கடவுளுடைய அழைப்பு. ஒருவேளை கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் என்றால் தனிப்பட்ட ஏதோ ஒரு காரணத்திற்காக, பணிக்காக அவர் என்னை தேர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த அழைத்தலில் நான் நினைத்திருக்க வேண்டும் என்று தொடர்ந்து செபித்தார். கடவுளிடத்தில் உருக்கத்தோடு மன்றாடினார். 53 வயதில் அவர் குருவானவராக மாறினார். பல தடைகள் இருந்தும் கூட கடவுள் அழைப்பை அவர் தன் வாழ்வில் உணர்ந்ததனால் குருவானவராக மாறினார். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அழைப்பு என்பது ஒரு பிழைப்பு அல்ல. அது சற்று ஆசீர்வாதமான ஒரு வாழ்விற்கான கொடை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக, அவர்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் முன்குறித்து வைத்தார். இதுவே கடவுளுடைய விருப்பம், இதுவே கடவுளுடைய திருவுளம். கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார் என்று 2ஆம் வாசகம் தொடர்ந்து சான்று பகர்கிறது. மேலும் விண்ணுள் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதே கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. கடவுளுடைய திட்டம் என்ன? விண்ணுலகில் உள்ளவை மண்ணுலகில் உள்ளவை யாவற்றையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்பதே கடவுளுடைய திருவுளம். அது கடவுளோடு இணைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திருவுளமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்களேன், இறைவாக்கினர் ஆமோஸ் அழைக்கப்படுகிறார். எப்படி தெரியுமா? அவர் நல்லா படித்தவர் இல்லை, வசதி வாய்ப்புகளோடு இருந்தவர் அல்ல, பெயர் புகழோடு இருந்தவர் அல்ல, திறமைகள் பல பெற்றிருந்தவர் அல்ல. அவரே தன்னை குறித்து சான்று பகர்கிறார். நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் ஒரு உறுப்பினனும் இல்லை, நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகளை ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ராயலிடத்தில் நீ சென்று இறைவாக்கு உரை என்று என்னை அனுப்பினார். எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பாருங்களேன். ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் அழைத்தார். என்னை அழைத்து இஸ்ராயல் மக்களுக்கு நீ சென்று நற்செய்தி அறிவி என்று என்னை அனுப்பினார். இதுதாங்க அழைப்பு. யாரை எப்பொழுது எந்த நேரத்தில் கடவுள் அழைப்பார் அல்லது அழைத்திருக்கிறார் என்று தெரியாது. ஆனால் கடவுளுக்கு ஒரு திருவுளம் என்று உண்டு. அந்த திருவுளத்தை அறிவதுதான் துறவரத்தினுடைய முக்கியமான நோக்கமாக அமைந்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அழைப்பினுடைய மேன்மை அழகாக விளக்கப்படுகிறது. கடவுள் எப்படி அழைக்கப்பட்டவர்களை, தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் தன்னுடைய சிறப்பு பணிக்காக அமர்த்துகிறார் பாருங்க. இருவராக அவர்களை அனுப்பினார். 2 பேரை அனுப்புகிறார். ஏன்? ஒருவர் இன்னொருவருக்கு சாட்சி. என்ன பணி செய்கிறார்கள், எப்பேற்பட்ட நற்செய்தி அறிவிக்கிறார்கள், இறை ஆட்சி அவர்கள் இந்த உலகத்தில் கட்டி எழுப்புகிறார்களா,
விண்ணரசு பணியை இந்த உலகத்தில் செவ்வனே அவர்கள் செய்கிறார்களா என்பதற்கு ஒருவர் இன்னொருவர் சாட்சி. இருவராக ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார். அவர்களுக்கு சில அதிகாரங்களை கொடுக்கிறார். என்ன அதிகாரத்தை கொடுக்கிறார் பாருங்க. தீய ஆவிகளை ஓட்டுவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறார். மக்களை மனமாற வேண்டும் என்ற நற்செய்தியாக அறிவிப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறார். உடல் நலமற்றோரின் மீது எண்ணெய் பூசி அவர்களை குணப்படுத்தும்படியான அதிகாரத்தை கடவுள் அவர்களுக்கு தருகிறார். அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த கொடையானது அருளப்பட்டிருக்கிறது. அதனால தான் நோய்வாய்ப்பட்டவர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள் குருவானவர்களிடத்தில், துறவிமார்களிடத்தில் வந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக செபியுங்க, எங்கள் குடும்பத்திற்காக செபியுங்க என்று அவர்கள் வருகிற போது குருவானவர்கள் அவர்களுக்காக சிறப்பாக வேண்டி மன்றாடி செபிக்கிறார்கள். அதன் வழியாய் தீய ஆவிகள் விரட்டி அடிக்கப்படுகின்றன, நோய் நொடிகள் குணமாகின்றன, கஷ்டங்கள் துன்பங்கள் தீருகிறது. ஏனென்றால் அவர்கள் அவர்களுடைய வல்லமையினாலோ திறமையினாலோ செய்வதில்லை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரினால், அந்த இயேசுவின் மீது கொண்டிருந்த வல்லமையினால், ஆற்றலினால் இந்த அற்புதத்தை அவர்கள் செய்கிறார்கள். இது அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரமாக இருக்கிறது. பிறகு அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சில அறிவுரைகளையும் தருகிறார். பிரியமானவர்களே, சில அறிவுரைகளை தருகிறார். எப்பேற்பட்ட அறிவுரைகள்? உணவு, பை, காசு, இதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக கவலைப்படாதீங்க. என்ன சாப்பிடணும், எதை எடுத்துக்கிட்டு போகணும், பணம் நமக்கு தேவையா, அதிகாரம் நமக்கு தேவையா, இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், உன்னை என் உள்ளம் கையில் பொறித்து வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்படிப்பட்ட உன்னை நான் தேர்ந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு என்ன தேவையோ அவற்றுக்கு மிகுதியாகவே உனக்கு தருவேன். அதனால் நீ அதை பற்றிலாம் கவலைப்பட்டு கலங்கி நிற்காதே என்பது ஆண்டவருடைய அறிவுரை. இந்த உலகப் போக்கிலான வாழ்க்கையின் மீது அதிகமான நாட்டமோ ஆசையோ கொண்டு அதற்கு அடிமையாகி போய் சாத்தானுக்கு அடிமையாக வாழாதே. என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் உனக்கு நல்வாழ்வு கிட்டும் என்பது ஆண்டவருடைய வாக்குதத்தமான ஆசீர்வாதமான வார்த்தைகளாயிருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, கட்டாயத்தின் பேரில் இயேசுவை பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. எதையாவது எதிர்பார்த்து இயேசுவினுடைய சீடனாகவோ இயேசுவினுடைய அன்பு மகனாகவோ மகளாகவோ வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அத்தகைய அழைப்பு நமக்கு வேண்டாம். முழு மனதோடு, முழு மன நிறைவோடு, கடவுள் மீது கொண்டிருக்கிற அன்போடு, கடவுளுக்காக பணி செய்கின்ற ஆர்வத்தோடு வருகிற போதுதான் நம்முடைய அழைப்பு உண்மையான அழைப்பாக மாறுகிறது. நம்முடைய திருவுளம் அல்ல, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே அழைப்பின் நோக்கம். அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் திகழ்வோம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார்.
ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தில் எழுகிற விண்ணப்பங்களை இறைவனுடைய திருப்பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். திருத்தந்தை, நம் ஆயர்கள், குருக்கள், நம்முடைய பங்கு தந்தைகள், துறவிமார்கள், இறை ஊழியர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் நல்ல உடல் உள்ள சுகமும் இறை ஆட்சி பணியை, விண்ணரசு பணியை இந்த உலகத்தில் கட்டி எழுப்புகின்ற ஆர்வத்தையும் தந்து காக்கும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய இந்திய நாட்டிற்காக ஜெபிப்போம். நாட்டு தலைவர்கள் பொதுநலனில் அக்கறை காட்டி மக்களை சீரிய முறையில் வழிநடத்த, மக்களின் தேவைகளை உணர்ந்து செயலாற்ற தொண்டு மனப்பான்மையையும் நல்ல சேவை உள்ளத்தையும் அவர்களுக்கு அளித்தருளும்படியாக ஜெபிப்போம். நம் சமூகத்தில் அமைதி நிலவ வேண்டி மன்றாடுவோம். சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் தீர்ந்து அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ வரம் வேண்டி மன்றாடுவோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க, திருமண வாய்ப்புகள் அமைய, குழந்தை பாக்கியம் கிடைக்க சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுப்போம். படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுடைய நல்வாழ்விற்காக, அவர்களின் நல் ஒழுக்கத்திற்காக, ஞானம் அறிவாற்றலுக்காக ஜெபிப்போம். குடும்பத்தில் யாராவது நோயுற்றிருந்தால் அவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற மன்றாடுவோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஆலயத்திற்கு செல்ல முடியாமல், தேவநற்கருணை உட்கொள்ள முடியாமல் வயதான காலத்தில் தவித்து கொண்டிருக்கிற முதியவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் உடல் நலம் பெற, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட மன்றாடுவோம். அருள் தேடல் என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியாக உலகெங்கும் வாழ்கிற பல்வேறு மக்கள் இந்த தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சிறந்த கைமாறை கொடுத்து அவர்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் ஒருபோதும் புறக்கணிக்கப்படாமல் இறைவனுடைய அருளினால் நிறைவாக அவர்கள் வாழ, அவர்களின் பொருளாதார தேவைகள் நிறைவேற, கஷ்டங்கள் மறைய சிறப்பான விதத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் வேளையில் ஜெபிக்கின்றோம். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்திருக்கிற ஆன்மாக்களுக்காக கடவுள் அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றி தந்திருளும்படியாக மன்றாடுவோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த
தந்த காணிக்கை வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை இந்த நிலையில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவா இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருபுலமானா, சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கடவுள் குருவானவர்களையோ அருட்சகோதரிகளையோ துறவிமார்களையோ தான் தன்னுடைய பணிக்கென அழைத்திருக்கிறார் என்று நாம் எண்ணி நம்முடைய எண்ண ஓட்டங்களை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. மாறாக குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற நமக்கும் கூட கடவுள் அழைப்பை தந்திருக்கிறார். நீங்கள் ஒரு அன்பிய பொறுப்பாளராக, பங்கிலே பங்கு பேரவை உறுப்பினராக, மரியாயின் சேனையின் அங்கத்தினராக, வின்செந்தை பாலின் உறுப்பினராக, இப்படி எவ்வளவோ பக்த சபைகள், இயக்கங்கள், குட்டி திருச்சபைகளாக
நம்முடைய பங்களவிலேயே இருக்கிறது. ஏதோ ஒரு தூண்டுதல் நம்மை தூண்டி எழுப்பி மறைக்கல்வி பிள்ளைகளை வழிநடத்தவோ, இளைஞர்களை வழிநடத்தவோ, மரியாயின் சேனையை வழிநடத்தவோ, அன்பியங்களை வழிநடத்தவோ கடவுள் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்திருக்கிறோமா? இதுவும் கடவுளுடைய அழைப்பு தான் என்பதை உணர்ந்திருந்தால் நிச்சயம் அந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து நம்மை, நம்முடைய பணியை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இறை ஊழியத்தையும் நம்முடைய ஒவ்வொருவருடைய அழைப்பையும் கடவுள் இந்த நாளில் நிறைவாக ஆசீர்வதிக்க திருவுளம் கொள்வாராக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மையே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் திருமது நோக்குடன் தீர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற உயிர்ப்பின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நமக்காக நிலை வாழ்வை நமக்கு. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறாய். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே
பல கோடி கீதம் உருவாகுதே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா.